சார் எனக்கு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் ஒரு 5 இயர்ஸ் வந்து ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து டபுள் பர்டன். இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது கையில் காசு வராது. அப்போ வரைக்கும் மாதம் சம்பளம்னு ஒன்று வந்துட்டு இருக்கும். ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜீரோ பேலன்ஸ் ஒன்றுமே வராது. அப்போ அதையும் ஒன்று ஓவர் கம் பண்ணும். செகண்ட் வந்து அந்த 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுனாலே வந்து ப்ரிப்ரேஷன் இல்லாட்டி உட்காந்து ஒரு இடத்துல படிக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது அதையும் நான் பார்க்கணும். ஸோ எனக்கு இது ரெண்டுத்தையும் ரேம்ப் அப் பண்ணுறக்கே கொஞ்சம் நாள் ஆச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் ரேம்ப் அப் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்து நம்ம மைண்ட் செட் அது கூட ஒத்து வர்றதுக்கே வந்து எனக்கு சில நாள் ஆனதுக்கப்புறம் தான் ப்ரிப்பரேஷன் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆரம்பிச்சிச்சு. 1ஆம் தேதி ஆனால் சம்பளம், 10ஆம் தேதி ஆனால் சம்பளம் அப்படின்ட்டு ஒரு வேலை போயிட்டு இருக்குல்ல அந்த சேலரி பேஸ் பண்ணி. ஆனால் திடீர்னு நம்ம வந்து ஒரு ஜாப் வந்து குவிட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா ஒன்று வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வீட்டில் சொல்லணும். இல்லை நமக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். என்ன உங்களுக்கு அந்த விட்டுட்டு வர அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துருக்கும்ல, அது என்ன அது? ஒரு வேலைக்கு போனால் நமக்கு வந்து மாதம் இவ்வளோ செலவு இருக்குது, அது எல்லாமே நமக்கு தெரியும் சார். நமக்கு வந்து இந்த கனவு இப்போ யூபிஎஸ்சி பண்ணணும்னா இதுக்கு இவ்வளோ நாள் ஆகும்னு ஒரு கால்குலேஷன் போடுவோம். இதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம், நம்ம வீட்டில் எவ்வளோ செலவு பண்ணுவாங்கன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளே ஒரு கால்குலேட் பண்ணி எனக்கு வந்து நான் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணும்போதே அம்மா சொன்னாங்க குவிட் பண்ணிட்டு வந்துட்டு படிக்கலான்னு. அப்போ வந்து ஆனால் ஃபினான்ஷியல் பேக்கப் அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ அதனால் நான் யோசிச்சுட்டு இல்லை இன்னும் 2 வருஷம் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த 4.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப் வந்தது. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க. அப்புறம் எனக்கும் அந்த மனசில் பட்டனால சரி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ நானே வந்து எனக்கு இந்த 5 வருஷத்துக்கான ஜேர்னிக்கு இருக்க சம்பளம் வந்து நான் ஏர்ன் பண்ணிட்டு தான் இது ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணேன். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல. ஆமாம் சார். வந்தோடனே வந்து படிக்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா சில பேர் ஏதாச்சும் ஒரு ஐடியா வெளியிலேருந்து கொடுப்பாங்க. இல்லை நம்மளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு யாராச்சும் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு என்னென்ன புக்ஸ் அப்படின்ட்டு அந்த ஒரு டைப் இருக்குது. இல்லைனா டேரெக்டாக கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணுறது இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிச்சிங்க அந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது? இனிஷியல் ஸ்டேஜ் என்ன? ஸோ இனிஷியலாக ஆரம்பிக்கும் வந்து நிறைய டாப்பர்ஸ் வீடியோ, யூடியூப்பில் இருக்க ஃப்ரீ ரிசோர்ஸஸ், அவங்களோட பிளாக்ஸ் இந்த மாதிரி நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதில் வந்து என்சிஆர்டி புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பேசிக்காக வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு 6-7 புக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த புக்ஸ் அப்படி வாங்குறது இப்படி தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன். கோச்சிங் சென்டர் போல ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக நான் கோச்சிங் சென்டர் போகல சார். ஏன்னா கோச்சிங் சென்டர்னு போனால் அதுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் நான் ஏர்ன் பண்ணதில் ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் அதில் போயிடும். ஸோ அதனால் என்னோட செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சது. ஸோ அவங்க சொன்ன புக்ஸ் எல்லாம் வாங்கி அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். பட் அதுதான் வந்து நான் பண்ண ஒரு சின்ன தப்பு என்னென்னா அதில் எந்த புக்கு தேவை எது தேவை இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தெரியல. ஸோ அது தெரியறதுக்கே எனக்கு ஒரு அட்டெம்ப்ட் எனக்கு போயிருச்சு. ஸோ அதுக்கு நடுவில் வந்து இங்கே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆர்எஸ்புரமில் இருக்குது. அங்கே வந்து ஃப்ரீ கிளாஸஸ்லாம் நடந்தது. ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் கைடன்ஸ் கிடச்சி அதுக்கப்புறம் இங்கே நிறைய புக்ஸ் வாங்கினதுலேருந்து மினிமமாக என்னென்ன புக்ஸ் தேவையோ அது மாத்திரம் பிக் பண்ணி அதை படிக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணி தான் இந்த ஜேர்னியில் வந்து என்ன இந்த ஜேர்னிங்கிறதே அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். காலேஜில் வந்து செமஸ்டர் வந்தால் மட்டும் படிப்போம். ஸ்கூல் டைம் காலேஜ் டைமில் எல்லாம் அப்படி தான் படிச்சப்போ அது மாதிரி படிச்சுட்டு போவோம்ல. இங்கே நீங்கள் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ கண்டினியூஸாக படிக்கும்போது அதுவும் ஜாப் இடையில ஒரு போயிட்டீங்க, அதை குவிட் பண்ணிட்டு வாரீங்க. அந்த படிக்கிற ஆர்வம் உடனே வந்துருச்சு. அதை எப்படி நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டீங்க? இல்லை உடனே வந்து வர்றது ரொம்ப சிரமம் தான் சார். ஒரு மாதமாச்சு அது பிடிச்சது. ஏன்னா நான் இனிஷியலாக ஸ்டார்டிங் பண்ணும்போது நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிக்கணுட்டாங்க. இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தோன்னா நமக்கு வந்து ஹெட்லைன்ஸ் மாத்திரம் படிச்சுட்டு தான் இருந்த காலம். ஸோ அப்போது அதுலேருந்து அந்த டீட்டெயில்டாக ஒரு நியூஸை படிக்கிறதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு நாளைக்கு வந்து அரை நாளெல்லாம் நான் எடுப்பேன். ஒரே ஒரு பேப்பரு அந்த 16 பக்கத்தை படிக்கிறதுக்கு அரை நாள் எடுத்த காலம்லாம் இருக்குது. ஸோ அப்போலேருந்து இப்போ நேரோ டவுன் பண்ணி 1 மணி நேரத்தில் ஒரு பேப்பர் முடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன்னா அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்ரஸ் சார். இப்படி போக போக உங்களுக்கு அந்த கண்டினியூவாக வந்துடுச்சு இல்லையா மேம்? அந்த ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வந்து சில பேர் பாஸ் ஆகலை அப்படின்னு சொன்னோன்னே அதுவே உடனே ஐயோ அதான் இவ்வளோதானா அப்படின்ட்டு திரும்ப ஜாபுக்கு போயிடுவாங்க. இல்லைனா வேறு வேலை கிடைக்கிற வேலைக்கு போயிடுவாங்கல்ல. நீங்கள் 2nd, 3rd, 4th, 5th, 6th கிளியர் பண்ணுறீங்கல்ல, அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எதை நினச்சி ஓடிக்கிட்டே இருந்தீங்க? எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் சார் மைண்டில் இருந்தது. நான் வந்து இன்னொரு 20 இயர்ஸ் டவுன் த லைன் ஃப்யூச்சரில் ஒரு 50-60 வயசில் நான் வந்து இன்னொரு அட்டெம்ப்ட் யூபிஎஸ்சியில் கொடுத்து என்னோட லைஃப் வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வரக்கூடாதுன்னு. ஸோ அதனால் கடைசி வரைக்கும் நான் ட்ரை பண்ணலாம். கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி அப்போ நான் எனக்கு கிடைக்கலன்னா ஓகே ஐ எம் நாட் மேட் ஃபார் யூபிஎஸ்சி, ஆனால் வந்து லைஃப்பில் வேறு ஏதோ ஒரு சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு இதில் நம்ம போயிடலாம். பட் நான் ட்ரை பண்ணாமல் அந்த பாயிண்டில் போய் நான் ரிக்ரெட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தாட் இருந்தது. ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன் 6வது அட்டெம்ப்ட் வரைக்கும் என்னை ட்ரை பண்ண வச்சது இந்த ஒரு பர்டிகுலர் தாட் மாத்திரம் தான் சார்.